ஹாப்பி மார்னிங் கைஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வெஹிக்கிள் ஹோண்டா சிட்டி. ஹோண்டா சிட்டியில் பார்த்தீங்கன்னா 2 கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா ஏசி ஒர்க் ஆகலன்னு சொல்லியிருந்தாங்க. செகண்ட் கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கிளஸ்டரில் இசிஎம் லைட் க்ளோ ஆகுதுன்றது. வெஹிக்கிளில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்தது கிளஸ்டரில். நெக்ஸ்ட் ஒரு 2 to 3 டைம்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இசிஎம் லைட் க்ளோ ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இசிஎம் லைட் க்ளோ ஆகிறதுனால ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஸ்கேன் பண்ணி தான் செக் பண்ணணும். ஸ்கேன் பண்ணதில் P0443ன்ற ஃபால்ட் கோட் பார்த்தீங்கன்னா ஷோ ஆச்சு. இந்த ஃபால்ட் கோடுக்கு இந்த கம்ப்ளைண்ட்டை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு வேக்யூம் மோட்டர் மாதிரி ஒர்க் ஆகும். வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக ரன் ஆகிறதுக்கும் மார்னிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்மூத்தாக ரன் ஆகிறதுக்கும் ஃபியூல் பார்த்தீங்கன்னா ஃபயரிங்லேருந்து எஸ்கேப் ஆகாமல் கரெக்டாக ஃபயர் ஆகிறதுக்கும் இந்த வால்வ் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு ஒயரிங்கை செக் பண்ணி பார்க்கலான்னு செக் பண்ணி பார்த்ததில் ஒயர் பார்த்தீங்கன்னா கட் ஆகிருக்கு. இது ஆல்ரெடி சால்ரிங் வச்சுருக்காங்க, பட் இருந்தாலும் ஸ்ட்ராங்காக இல்லை. இந்த வால்வோட கப்ளர் கட் ஆனதுனால தான் அந்த வால்வ் ஒர்க் ஆகாமல் ஃபால்ட் கோடில் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகிருக்கு. கப்ளரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒயரிங்கை ஜாயின் பண்ணி சால்ரிங் வச்சிடலாம். இந்த கப்ளர்லாம் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணி ஜாயின் பண்ணுற டைப் தான். இதுக்காக நியூ கப்ளர் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒயரிங்கோட கலர் கோட். ஸ்கேனிங் டூல் இல்லாமல் இந்த ஒயரிங்கோட கலர் கோட் பார்த்தீங்கன்னா நம்மளால் தெரிஞ்சிக்க முடியாது. ஒயரிங்லாம் பக்காவாக சால்ட்ரிங் வச்சதுக்கப்புறம் ஒயரிங் ஸ்லீவ்லாம் போட்டு லாக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் என்ன ஸ்கேனிங் டூலை வச்சு ஃபால்ட்டை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணதுக்கப்புறம் ஃபால்ட் ஷோ ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்ததில் 0 ஃபால்ட் கோடுன்றது வந்துடுச்சு. ஸோ இப்படி இருந்தாலே கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா சால்வ் ஆகிடுச்சுன்னு தான் அர்த்தம். பட் இருந்தாலுமே இந்த மாதிரி வெஹிக்கிள் எல்லாத்துலேயுமே ஒரு 2-3 வாட்டி வெஹிக்கிளை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஸ்டார்ட் பண்ணி பார்த்ததில் வெஹிக்கிளில் கிளஸ்டரில் எந்த ஒரு லைட்டுமே எரியல. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது கூட இதே மாதிரி தான் ஷோ ஆகாமல் இருந்தது. அதுக்கப்புறம் 2-3 வாட்டி வெஹிக்கிளை ஆஃப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் கிளஸ்டரில் ஃபால்ட் கோட் பார்த்தீங்கன்னா ஷோ ஆச்சு. அதனால தான் இந்த ஃபால்ட்டெல்லாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் வெஹிக்கிளை 2-3 வாட்டி ஆஃப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறோம். இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி பார்த்ததில் கிளஸ்டரில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வார்னிங் லைட்டும் எரியல. வெஹிக்கிளோட ஸ்டார்டிங்கும் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாகவே இருந்தது. அப்புறம் என்ன அகைன் ரீஸ்கேன் பண்ணி செக் பண்ணணும். செக் பண்ணி பார்த்ததில் நோ ட்ரபிள் கோட்னு வந்துருச்சா. செகண்ட் கம்ப்ளைண்ட்டை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே சால்வ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வாங்க ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட்டுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணி ஏசி ஆன் பண்ணதுக்கப்புறம் ஃபேன் மட்டும் தான் ரன் ஆகுது, கம்ப்ரஸர் ஆன் ஆகலை, கூலிங்கும் வரலன்றது கஸ்டமரோட கம்ப்ளைண்ட். கஸ்டமர் நம்மக்கிட்ட கம்ப்ளைண்ட் சொல்லும் போதே ஃபால்ட்டு பார்த்தீங்கன்னா என்னன்றது நம்மளால் ஓரளவுக்கு தெரிஞ்சிக்க முடியும். ஃபேன் ரன் ஆகுது அப்படின்னாலே கம்ப்ரஸரில் வர ஒயரிங்கோ ஆர் கம்ப்ரஸரோட ஃபியூஸ் ஆர் ரிலே ஏதாவது ஒன்று டேமேஜ் ஆகிருக்கிறதுனால தான்ன்றது தெரிஞ்சிருச்சு. செக் பண்ணி பார்த்ததில் ஒயரிங்கை பார்த்தீங்கன்னா ரேட் பைட் இருக்குது. ஸோ இதனால தான் கம்ப்ரஸர் ஆன் ஆகலை. ஒயரிங்கை செக் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபியூஸ் அண்ட் ரிலேவை செக் பண்ணணும். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக தான் இருந்தது. கம்ப்ரஸர் லைனையும் பக்காவாக சால்ட்ரிங் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ரஸர் ஆன் ஆகுதான்றதை செக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி சால்ட்ரிங் வச்ச ஒயரிங்கை பார்த்தீங்கன்னா பக்காவாக டேப் பண்ணணும். டேப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒயரிங்க்கு பக்காவான ஸ்லீவும் போடணும், பிகாஸ் அகைன் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஒயரிங் எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணி ஏசி தான் ஆன் பண்ணி ரன் பண்ணி பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் ஆன் ஆச்சு, ரன்னிங்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்தது. வெஹிக்கிளை கொஞ்ச நேரம் ஹைடில் ரன் பண்ணி பார்த்ததில் ஏசியோட கூலிங் சூப்பராகவே இருந்தது. அப்புறம் என்ன வெஹிக்கிளை ஒரு ஜென்ரல் செக்அப் தான் பண்ணணும். வெஹிக்கிளை ஒரு ஜென்ரல் செக்அப் பண்ணிவிட்டு வெஹிக்கிளை ட்ரையல் எடுத்து ஓட்டி பார்த்துட்டு எப்பவும் போல் கஸ்டமருக்கு ஹாப்பியாகவும் சூப்பராகவும் டெலிவரி பண்ணியாச்சு. இந்த மாதிரி வெஹிக்கிள் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு ஹோண்டா சிட்டி வச்சுருக்க நண்பர்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.